நீங்க டிடிசிபி பிளாட் வாங்குறதுக்கு முன்னால தெரிஞ்சுக்க வேண்டிய 4 விஷயங்கள். லொகேஷன், டெவலப்மெண்ட், லீகல், பிரைஸ். முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது லொகேஷன். சிட்டிக்குள்ள ஒரு பிளாட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 5000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா இந்த 5000 ரூபாயோட வளர்ச்சி 10,000 ரூபாய் ஆகிறதுக்கு 8 ல இருந்து 10 வருஷம் ஆகும். இதுவே சிட்டிக்கு வெளியில சிட்டி ஒட்டுன மாதிரி ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங் உள்ள பிளாட் வாங்கணும் அப்படின்னா வந்து 1000 ரூபாய் per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்கலாம். இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆகிறதுக்கு 3 ல இருந்து 5 வருஷம் போகும். அடுத்து நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட்ல 33 அடி ரோடு ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், நல்ல காம்பவுண்ட் இருக்கணும். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இபி கனெக்டிவிட்டி இருக்கணும், ஒவ்வொரு பிளாட்டுக்கும் வாட்டர் கனெக்ஷன் இருக்கணும், ட்ரைனேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். லீகல், இந்த லீகல்ல எல்லா லீகல் ஒப்பீனியன் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கடுத்து 1960 இருந்து இந்த டைட்டிலுக்கான டாக்குமெண்ட்ஸ் பட்டா, சிட்டா, அடங்கல், மதர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணணும். இது இல்லை அப்படின்னா கடைசி 30 வருஷத்துக்கான டாக்குமெண்ட் மதர் டாக்குமெண்ட்ல இருந்து பட்டா, சிட்டா வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு அடுத்த விஷயம் இந்த நீங்க வாங்குற பிளாட்டுக்கு டிடிசிபி ரெரா அப்ரூவல் கிடைச்சிருக்கான்னு பார்க்கணும். பார்க்கறது மட்டும் இல்லாம கவர்மெண்டோட வெப்சைட்ல டிடிசிபிக்குன்னு தனியா வெப்சைட் இருக்கு, டிஎன் ரெரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த 2 வெப்சைட்லயும் இந்த ப்ராப்பர்ட்டி அப்ரூவல் ஆயிருக்கா, அதே மாதிரி உங்க பிளாட்டோட மேப் வரையிலும் லேஅவுட் மேப் வரையிலும் அதுல பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். எடுத்து அதுல இருக்கிற டைமென்ஷன் கரெக்டா இருக்கணுங்கிற வரையிலும் நீங்க செக் பண்ணிட்டு வாங்கினா ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து பிரைஸ். பிரைஸ் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா லொகேஷன் பிளஸ் டெவலப்மெண்ட், இது 2 பொறுத்து தான் பிரைஸ். லொகேஷன்ல பாத்தீங்கன்னா பிரைம் லொகேஷன் அப்படின்னு இருக்கு. இந்த பிரைம் லொகேஷன்ல வாங்கினா ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் அதிகமா தான் இருக்கும். அதுக்கடுத்து டெவலப்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட்ல இப்ப நார்மல் டெவலப்மெண்ட் இல்லாம அதுல கிளப் ஹவுஸ் இந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுக்க அந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் என்னவாகும் அப்படின்னா அதிகமாயிட்டு தான் இருக்கும். ஸோ இப்ப லொகேஷனை பொறுத்து பிரைஸ் அதிகமாகும், டெவலப்மெண்ட் பொறுத்து அதிகமாகும். இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும், நல்ல பிரைஸ் வாங்கணும் அப்படின்னா எங்க வாங்கணும்னா ஸ்டேட் ஹைவேலையோ இல்ல நேஷனல் ஹைவேல வித்தின் 1 கிலோமீட்டர் லிமிட்ல நீங்க ஒரு பிரைஸ் வாங்கினீங்கன்னா அதுவும் அந்த ப்ராப்பர்ட்டியோட சைஸ் ஒரு 100 பிளாட்டுக்குள்ள இருந்தது அப்படின்னா அதோட அப்ரிசியேஷன் நிறைய வரும். ஏன் அப்படின்னா 100 பிளாட்டுக்குள்ள ஒரு 20 வீடு 30 வீடு வந்தாலே அதோட அப்ரிசியேஷன் காஸ்ட் அதிகமாயிரும். ஸோ 100 பிளாட்டுக்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா உங்களோட பிரைஸ் ரீசனபிளா இருக்கும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்டா இருக்கும்.